ஹஜரத் அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கு 300க்கும் மேற்பட்ட நண்பர்கள் இருந்தாங்க. தொழுது முடிச்சிட்டு அவர்களுக்காக வேண்டி நிறைய துஆ செய்வாங்க. ஹஜரத் அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய மனைவி ஹஜரத் உம்மு தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க தன்னுடைய கணவர்கிட்ட கேக்குறாங்க, தொழுது முடிச்சிட்டு ஒரு பெரிய பட்டியல் வச்சிருக்கிறீங்க, அவங்களுக்காக வேண்டி நிறைய துஆ செய்றீங்களே, இவங்க எல்லாம் யார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இப்ப ஹஜரத் அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, இவங்க எல்லாம் என்னுடைய நண்பர்கள் 306 பேர் என்பதாக சொன்னாரு. அப்ப அவங்களுடைய மனைவி கேட்கிறாங்க, அவங்களுக்காக வேண்டி நீங்க இவ்வளவு துஆ செய்றீங்களே, அந்த அளவுக்கு உங்களுக்கு கூட செய்யறது இல்லையே என்பதாக கேட்டாங்க. அப்ப ஹஜரத் அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதை நீ கேள்விப்பட்டது இல்லையா? யார் தன்னுடைய நண்பருக்காக வேண்டி துஆ செய்கிறாரோ அவருக்கு துஆ செய்வதற்காக வேண்டி அல்லாஹ் 2 மலக்குமார்களை நியமிக்கிறான். நான் ஒவ்வொரு துஆவையும் அவர்களுக்கு செய்ய செய்ய யா அல்லாஹ் இவருக்கும் அதை தருவாயாக என்பதாக மலக்குமார்கள் எனக்காக துஆ செய்கிறார்கள். மலக்குமார்களுடைய துஆவை நான் ஆசைப்படாமல் இருக்க முடியுமா என்பதாக ஹஜரத் அபூ தர்தா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க. என்று சொன்னால் நண்பனுக்கு உதவுவதில் முதல் கட்டம் அவருக்காக வேண்டி துஆ செய்வது.